அது நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை கும்பர் வானவர் ஆதியன் சோதி எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. அதாவது இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வாமன க்ஷேத்திரம் அப்படின்ட்டு பேர். இங்கே பெருமாள் வந்து வாமனாபதாரம் எடுத்த காலத்தில் பெருமாள் இங்கே தானே 5 நிலையில் பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார். பெருமாள் உள்ளுக்குள்ள நின்ற திருக்கோலமாகவும், பரமஹத்தில் பெருமாள் உட்காண்ட திருக்கோலமாகவும், ஸ்ரீராப்தியில் பெருமாள் சயன திருக்கோலமாகவும், தானக ஆசீன சயனமாக பெருமாள் உள்ளுக்குள்ள 3 நிலையில் 3 நம்பியாக சேவை சாதிக்கிறார். அடுத்தாற்போல் திருப்பார்கடல் நம்பி அங்கே பெருமாள் வந்து வாமனாபதாரம் எடுத்த காலத்திலே பெருமாளே தானே பிரம்மச்சாரியாக பெருமாள் மட்டும் சேவை சாதிக்கிறார். இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் திருமலை நம்பி மலை மேலே ஒரு நம்பி ஏற்றிருக்கார். இந்த மலைக்கு வந்து மகேந்திரகிரி பர்வதம் அப்படின்ட்டு பெயர். இந்த மகேந்திரகிரி பர்வதத்துக்குள்ள தேவ ரிஷிகளுக்கெல்லாம் பெருமாள் சேவை சாதிக்கணும் அப்படின்னுட்டு மலை மேலே ஒரு நம்பியாக ஏற்றிருக்கார். ஆக இந்த திவ்ய தேசத்தில் 5 நம்பி, 4 ஆழ்வார்கள் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார். இந்த பெருமாள் தான் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த பெருமாள் எம்பெருமானார் ராமானுஜருட்ட வந்து சிஷியனாக எழுதியிருக்கார். இந்த பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்கு பரமோதம் கொடுத்துருக்கார். இந்த 108 திவ்ய தேசத்தில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிய சேவித்தா தான் நமக்கு வைஷ்ணவம் பூர்த்தியாக இருக்குது. ஆழ்வாருடைய 5ஆம் பத்தில் எங்கனேயோர் அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் மேன்மையோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னஞ்சமே. இந்த பெருமாளை சேவிச்சாச்சுன்னா நம்மளோட நெஞ்சத்திலிருந்து மறக்கவே முடியாதான். அப்படி அற்புதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாள் என்ன சேவிச்சிடலாம். பெருமாளுடைய கண்கள்லாம் பார்த்துடலாம். தாமரை கண்களாகவும் செங்கனிவாய், பெருமாளுடைய வாய் செக்கச்சவேர்னு செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னஞ்சமே, என் நெஞ்சத்தை விட்டு மறக்கவே முடியாதே. அப்படி அற்புதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். சிலைக்கு மேலே சுதை, சுதைக்கு மேலே வர்ணம், பல மூலிகை மருந்தினால பெருமாளுக்கு சாந்தப்பட்டது. இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமானாருக்கு ரொம்ப ஏற்றம். இன்னைக்கு நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் இன்னைக்கு ராமானுஷர் இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவமே கிடையாது. எம்பெருமானார் திருவனந்தபுரத்தில் ஏழி கேரளாவில் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்தணும் அப்படின்னுட்டு திருவனந்தபுரம் ஏழிருக்கார். இந்த மலைக்கு பின்னால் திருவனந்தபுரம் கேரளா. அங்கே எம்பெருமானாரால் வைஷ்ணவத்தை பிரபல்யப்படுத்த முடியல. ஏன்னால் அங்கே வந்து நம்பூதியினுடைய ஆதிக்கங்கள் ஜாஸ்தி கேரளாவில். அவள் என்ன செஞ்சாலும் கருட மந்திரத்தை ஜபிச்சு கருடன்ட்ட நியமனம் விட்டு இவரை இந்த மலைக்கு பின்னால் ஒரு பாறை இருக்குது, இவரை அங்கே கொண்டு ஏழை பண்ணிடும் அப்படின்னுட்டார். எம்பெருமானார் அங்கே தூங்கின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை ராத்திரிக்கு ராவா கட்டிலோடு கொண்டு வந்து இந்த பாறையில் கொண்டு ஏழை பண்ணிட்டு போயிட்டார் கருடன். இவர் கலம்பரை எந்திருந்து பார்க்குறார். நம்ம திருவனந்தபுரத்தில் ஏழி வைஷ்ணவத்தெல்லாம் பிரபல்யப்படுத்த வந்தமே, இது என்ன 2 பக்கமும் ஆற்றங்கரையாக இருக்கு, ஒரு பாறை மேலே ஏழிருக்கவே அப்படின்னுட்டு எம்பெருமானாருடைய சிஷ்யன் வடுக நம்பி அவர் தன்னுடைய சிஷியனை கூப்பிடுறார். வடுகா அப்படின்னுட்டு கூப்பிடுறார். வடுகன் திருவனந்தபுரத்தில் கட்டியில் கீழே படுத்துன்னு இருக்கான். எம்பெருமானாரை மட்டும்தான் இங்கே ஏழை பண்ணிட்டு வந்திருக்கா. அப்போ வடுகான்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் அடியேன் அப்படின்னுட்டு வடுகன் ரூபத்தில் ஏழி எம்பெருமானாருக்கு வடுக நம்பி என்ன கைக்கரியங்கள்லாம் பண்ணுவானோ அந்த பெருமாள் இங்கே பண்ணிட்டு இருக்கார். நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஒரு ஆச்சாரியன் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். ஆனால் ஒரு பெருமாள் வந்து ஒரு ஆச்சாரியன்ட்ட கைங்கரியம் பண்ணணும்னா அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. எம்பெருமானார் இந்த ஆத்தங்கரையில் தீர்த்தம் ஆடிட்டு அந்த பாறையில் உட்காந்து திருமண் காப்பு சாத்திக்கிறார். எப்பவுமே அவர் தான் எட்டுண்டோ தன்னுடைய மீதி சேஷ திருமண் காப்பை அவர் தன்னுடைய வடுக நம்பிக்கையிடுற பழக்கம் உண்டோ. ஆனால் இங்கே வடுக நம்பியாக ஏழ்ந்திருக்கிறது பெருமாள் ஏழ்ந்திருக்கார். பெருமாள் ஏழ்ந்திருக்கிற விஷயம் எம்பெருமானாருக்கு தெரியாது. அவர் தன்னுடைய சிஷியனாக்கு நினச்சிண்டோ அவனுக்கும் திருமண் காப்பு சாத்துறார். இங்கே திருமண் காப்பு சாத்திண்டோ அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் இங்கே முடிச்சுண்டோ வடுகா நீ ஆத்தங்கரையில் திருத்தலாய் புட்பங்கள்லாம் பறிச்சிக்கோ, பெருமாளை போய் சேவிச்சுட்டு வருவா அப்படின்னு இங்கேருந்து கூட்டுண்டு போகிறார். அங்கே கொடிமரத்தடியில் இவருடைய புஷ்பக்குடலை வச்சுட்டு பெருமாள் மறைமுகமாக உள்ள எழுறார். வந்திருக்கிறது பெருமாள் எம்பெருமானாருக்கு சேவை சாதிக்கணும். எம்பெருமானார் சேவிச்சுட்டு திரும்பி பார்க்குறார். தன்னுடைய வடுக நம்பியை காணும். என்னடா நம்மளோட வடுக நம்பியை காணலையே அப்படின்னுட்டு இவர் புஷ்பக்குடலை எடுத்துட்டு
இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய திருமண்டலத்தை சேவிக்கும் போதோ இவர் இட்டு விட்ட திருமண் காப்பு பெருமாளுக்கு உணராமல் அப்படியே ஈரமாகவே இருக்குது. உடனே எம்பெருமானார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், இது நானட்ட திருமண் காப்பு மாதிரின்னா இருக்குது, எனக்கு நீராக வந்து எனக்கு இவ்வளவு கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கு, இது என்ன லீலைகள் தெரியலையே அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அப்போ தான் பெருமாள் சொல்கிறார், நான் லோகத்தில் எல்லா அவதாரங்களும் எடுத்து காமிச்சாச்சு, ஆச்சாரியன் சிஷ்யன் குரு சிஷி பாவத்தை நான் எடுத்து காமிக்கலையே, உமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணால் தானே லோகத்துக்கெல்லாம் தெரியானார், உமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணேன்னார். உடனே நீர் கேட்கும் கிரமத்தில் கேட்டால் நான் இப்போ உமக்கு சொல்லும் கிரமத்தில் சொல்கிறேன். உடனே எம்பெருமானார் உட்கார்றதுக்கு சிம்மாசனம் கொடுக்குறார். இன்னும் பெருமாள் பக்கத்தில் இருக்குது. எம்பெருமானார் அந்த சிம்மாசனத்தில் உட்காண்டு பெருமாளுடைய வலது திருச்சவியில் ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தையும் பெருமாளுக்கு துயத்தையும் உச்சரித்து உமக்கு இன்னிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி ராமானுஜ நம்பி அப்படின்னுட்டு எம்பெருமானாரில் இட்ட தாஷி நாமந்தான் இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி. ரெண்டாவது திவ்ய தேசத்துக்கு தட்சிண பத்ரி, பத்ரிகாசிரமத்தில் வந்து நாராயணன் நரனுக்கு உபதேசமும் தட்சிண பத்ரியில் நரன் நாராயணனுக்கு உபதேசமும். இந்த திருப்பரிவட்ட பாறை அப்படின்னு எதற்காக வேண்டிய பேர் இருந்ததுன்னா, எம்பெருமானார் இங்கே தீர்த்தம் ஆடிட்டு அவருடைய காஷாய பருவட்டங்கள்லாம் இந்த பாறையில் துவைச்சு விடுறதுனால திருப்பரிவட்ட பாறை அப்படின்ட்டு வந்தது. 2 பேர் தான் ஆச்சாரியனை பிடிச்சிட்டார். ரெங்கநாதன் மணவாள மாமுனி ஆச்சாரியனா பிடிச்சிட்டார், திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானார் ஆச்சாரியனா பிடிச்சிட்டார். 2 பேருக்கும் தான் ஆச்சாரி சம்பந்தம். திருமங்கை ஆழ்வார் இங்கே தான் பரம வச்சார். ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்.